நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்கள். அப்போது கூடி வந்திருக்கிற அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை கொடுப்பீர்கள், இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு பிதாவானவர் தம்முடைய ஆதீனங்களையும் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நாளிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். பின்பு அநேகருக்கு தரிசனமாயிட்டு அவருக்கு பரத்துக்கு போகிறேன், மேலே கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவி ரூபத்தில் அப்படியே இருக்காரு, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இஸ்ரவேலெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை எப்போ தருவீங்க ராஜ்யத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா சீஷர்கள் வந்து ஆண்டவருக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து அங்கேருந்து எகிப்திலேருந்து கிளம்பி வந்து இந்த தேசத்தை வைத்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க சரியாக ஒழுங்கில்லாததுனால, இவங்க பாவத்தை செஞ்சு பலவிதமான சூழ்நிலைக்கு போனதுனால அந்த ராஜ்யம் அங்கே என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் வந்து புறஜாதியத்தை கொடுத்தாங்க. ரோமர்கள் அவங்கள ஆண்டாங்க. ரோமர்கள் என்ன பண்ணாங்க, அடிமைகளாக அவங்கள வச்சுருந்தாங்க. அடிமைகளாக போட்டு அவளை அடித்து திருத்தி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால எப்படியாவது இந்த ராஜ்யத்திலேருந்து விடுதலையாக்கி புதுசாக ஒரு ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு தருவாங்க, எல்லாத்தையும் மீட்டு தருவாங்க, இல்லை பழைய நிலைமைக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, ராஜ்யத்தை தருவீர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இஸ்ரவேல் இக்காலத்தில் ராஜ்யத்தில் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். மறுபடியும் இந்த நாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. பிதாவானவர் எப்போ வச்சிருக்கிறாரோ அப்போதான் இஸ்ரவேலுக்கு அவர் இந்த நாட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாருங்க, ரெண்டு குழப்பங்கள் அங்கே நடைபெறுகிறது. ரெண்டு விதமான எண்ணங்கள். இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், ஒரு அற்புதமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நல்ல ஒரு தலைவன் வேணும், ஒரு நல்ல நாடு வேணும், எல்லாத்தையும் நமக்கு வேண்டியது தேவைகளை சந்திச்சு ஒழுங்காக ரேஷன் கடை வச்சு கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு தேசம் வேணும், நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேலே ஆண்டவர் கொண்டு போகிறார். அந்த எழுத்தின்படியான நீங்கள் பார்க்குற இந்த தேசம் மாதிரி இல்லை, நீங்கள் விரும்புகிற இந்த தேசம் மாதிரி இல்லை, நான் ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன், நான் ஒரு பரலோக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த ராஜ்யம் அப்படி அது நான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பலனை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ வந்து இந்த ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலைகள் அறிகிறது உங்களுக்கு அடுத்த. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிங்க. எப்பா தேசம் வருது, ரைட், அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு உனக்கு இன்னும் புதுசாக ஒன்று சொல்ல போறேன். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அனுப்ப போகிறேன். வல்லமை, பரலோகத்தினுடைய வல்லமையை நான் அனுப்ப போகிறேன். அதை அனுப்பிட்டுனா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நீங்கள் பலனடைந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஏதோ இஸ்ரேல் தேசம் ஒரு சும்மா ஒரு கட்டுக்குள்ள தேசத்துக்குள்ள உங்களை வச்சு அங்கேயே கதை நடத்துறது இல்லை. புதுசா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, எருசலேம்ல மாத்திரம் இல்லை, ஏதோ நீங்க எதிர்பார்த்து இந்த ஊர் மாத்திரம் இல்லை, பக்கத்தில் சமேரியா, யூதேயா, உலகத்தினுடைய கடைசி வரையும் எல்லாம் ஒரு நாடு தான். எங்கே போனாலும் உன்னால் ஜெயிச்சு வாழ முடியும், உன்னால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும், உன்னால் அநேகரை கொண்டு வர முடியும். நான் எப்படி இருந்தனோ அப்போ நான் என்ன விரும்பணும் அதை அந்த உலகத்தில் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, பலனடைவீர்கள். அல்லேலூயா.
பெரிய தேசம் வேணும், நல்ல தலைவர் வேணும் எதிர்பார்க்கணும். நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, பலவீனமாக இருக்கிறோம். நமக்கு ஏதாவது கிடைச்சா ஸ்ட்ரென்த்தாக வேணும்னா எவனாவது ஒருத்தர் எதையாவது செஞ்சு நமக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தேவன் அப்படி விரும்பலை. என் ஸ்ட்ரென்த்தை நான் உனக்கு தரேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் ஸ்ட்ரென்த் என்ன செய்றேன்? உனக்கு தரேன். என் வல்லமை உனக்கு தரேன். என் அதிகாரத்தை உனக்கு தரேன். நீ இங்க இஸ்ரேல்லப்பா, உலகத்துல கடைசி மூலையில கூட நீ போக முடியும். அங்கேயே நீ சிறப்பா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், ஜெயமா வாழ முடியும், வளமா வாழ முடியும், அற்புதமா வாழ முடியும், எல்லாவற்றிலையும் நீ விடுதலையா வாழ முடியும் அப்படின்னு நாங்க சொல்லுறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு போட்டுருது. அதுக்கு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பலன் அடைந்துன்னா டினாமிஸ் அப்படின்னு போட்டுருது. டினாமிஸ் அப்படின்னா பயங்கர பவர், ஸ்ட்ரென்த்னா அப்படி ஸ்ட்ரென்த்து. உன் மனசுக்குள்ள டைனமைட். இந்த வெடி வைக்கிறாங்க பார்த்துட்டீங்களா, பெரிய பெரிய இது மலைகளெல்லாம் அந்த மாதிரி வெட்டி வச்சா எப்படி வெட்டிக்குதோ, எப்படிப்பட்ட கடினத்தன்மை உடைக்குதோ, எப்படி எப்படி சூழ்நிலையும் உடைக்குதோ, எப்படி பிரச்சனைலாம் உடைக்குதோ, அந்த மாதிரி வல்லையை உனக்குள்ள வைப்பேன். நீ போனா எல்லா இடத்துலையும் வெட்டி வைப்ப அப்படின்ற. அல்லேலூயா, சோத்திரம். குடும்பத்தில் வெட்டியை வச்சு தகர்த்துருவேன், நாட்டே வெட்டி வச்சு தகர்த்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரில் பண்ணிட்டு வெடி வைப்பாங்க. ஒரு இடத்துல போயிருக்கும் போது எல்லாம் கத்துனாங்க, அங்கே போகாதீங்க போகாதீங்க, ஓடுங்க ஓடுங்கண்ணா. எல்லா ஒரு பக்கம் ஜனங்களாம் இந்த பக்கம் ஓடுறாங்க. நாங்களும் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் ஓடி போய் நின்றுட்டுருவோம். வந்தா வெடிச்சுது பாருங்க, டம்முன்னு வெடிச்சுது. ஒரு மலையில் அப்படியே இவ்வளோ பெரிய பாறைங்க அப்படியே தூக்கி எரிஞ்சு தூரம் போய் விழுந்த உடனே நாங்கள் இருக்கிற ஆளுக்கிட்ட என்னன்னா, இங்கே வெடி வைப்பாங்க, மலையை உடைச்சி ஜல்லி உடைக்கணும், அதுக்காக பெரிய பெரிய வெட்டிலாம் வைப்பாங்க, வெட்டிச்சு அது செதறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவனை கேட்டேன், ரொம்ப வெடி வச்சா எல்லாம் உடைக்க முடியுமா? நான் உடைக்க முடியும். நான் ரொம்ப பெரிய பாறை, ரொம்ப கடினமான பாறை, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறை வெடி வைக்க முடியுமா, அது உடைக்க முடியுமான்னு கேட்டேன். அது என்னங்க சிம்பிள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்து வச்சா அதை அதையும் வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொன்னான். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையுடைய அந்த அர்த்தத்தை தான் இங்கே கொண்டு வரேன். இந்த டைனமைட் மாதிரி பவரை அவங்க வச்சிருப்பேன். ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன்னா ஏதோ 6 பாட்டில் பூஸ்டர் கொடுத்து ஏதோ குடிச்சிட்டு அப்படி இருக்கிற ஸ்ட்ரென்த் இல்லை. உங்களுக்கான வல்லமையை தேவன் தருகிறார். அது இந்த நாளில் பெந்தகோஸ்து நாளில் நமக்கு தரார். அல்லேலூயா, அவங்கள்ட்ட சொன்ன பாருங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்லுமா, அல்லேலே சொல்லு. சோதர ஸ்ட்ரென்த் வரும், உனக்கு தம்மால் வரும். உனக்கு வந்து பெரிய வல்லமையை கருமையை ஆண்டவர் தேவன் உனக்கு தருவான். ஏன் நம்ம வந்து அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? பலமாக இல்லை, பலவீனமாக இருக்கும். நம்பர் 1, ஏன் இந்த பலவீனத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார்? நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பயத்துக்குள்ளே இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் வந்துச்சுன்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் போயிடும். நல்ல ஸ்ட்ரென்த்து போய் நம்ம ரொம்ப வீக் ஆகிடும். ஒரு வசனம் வாசித்து 1வது அதிகாரம் 6, 7, 8. நான் உண்மையில் கையில் வந்துட்டேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன கொடுக்குற? பயமுள்ள ஆவி. ஒரு பயம், எப்போ பார்த்தாலும் ஒரு பயம். பயத்துக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன நடக்குமோ, அது நடக்குமோ, 1ஆம் தேதி வந்துருச்சு, 2ஆம் தேதி வந்துருச்சு, 3ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னு பயத்தில் நாம் சொல்கிறோம். இந்த பயத்தினால சில பேருக்கு உடம்புலாம் நடுங்குது. பயத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிறார், ஏமா ரொம்ப பயப்படாதீங்க, உங்களுக்கு சுகர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பயம் என்ன பண்ணுறது? சுகர் இன்க்ரீஸ் பண்ணிடுது. பயம் என்ன பண்ணுறது? பிபி அதிகரிக்குது. ஒவ்வொரு வியாதியும் பார்த்தீங்கன்னா வியாதினால சாவரத்தை விட அந்த வியாதினால வர்ற பயத்தினால தான் அநேகர் செத்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர் கொரோனா டைமில் வீட்டில் டெஸ்ட் பண்ணார். அந்த டெஸ்ட்டு பண்ணும்போது என்ன டெஸ்ட்டுன்னா கொரோனா டெஸ்ட்டு. ஒவ்வொருத்தரும் கொரோனா இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட்டு. முதல் நாள் வந்தாங்க, இவருக்கு, இந்த 2 பசங்களுக்கு, இவருடைய மனைவிக்கு, அவங்க அம்மாவுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் வந்து ஒரு நாளைக்கு ரிசல்ட் வருங்க, நாளைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு வந்து கொரோனாவில்
கொரோனா இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நைட்டெல்லாம் பயம், கொரோனா வந்தால் என்ன பண்ணுறது, கொரோனா வந்தால் என்ன பண்ணுறது, கொரோனா வந்தால் மூச்சு இழுக்குன்னு சொல்கிறாங்களே, ஆமாம் மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்களே, ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி குழப்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாரு, பயந்து 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 இவர் வந்து காலையில் 5:30 மணிக்கு ஜெபிக்கவோ எதுக்கு கிளம்பினார். நைட்டு போய் இவர் தூக்கும்போது பார்த்தா அம்மா சேரில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அவங்க பாடு முழிச்சு செவத்து பார்த்துருக்குறாங்க. ஏம்மா தூங்கலையான்னு, இல்லைப்பா ஒரே கவலையாக இருக்குது, கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்களே என்னன்னு தெரிலப்பா. ஒன்று சரிம்மா பருப்பான்ட்டு அவர் போயிட்டா காலையில் ஒரு 7 மணிக்கு இருக்கும். வந்து அவங்க அம்மாவுக்கு டீ கொடுக்கணும்னு அவங்க ஒய்ஃப் எழுப்ப போனால் அம்மா சேர்லேயே உட்காந்து செத்துட்டான். தட்டுனா இப்படி விழுந்துட்டான். விழுந்த உடனே ஒரே ஒரு டாக்டர்கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இறந்துட்டான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, கொரோனாவை தான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு உங்களை பயந்து போய் அவங்க உட்காந்துருக்கும் போது 10 மணிக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, அவங்களுக்கு கொரோனா இல்லை. இப்போ செத்தது எதனால் செத்தாங்க? பயம். கொரோனா வந்துருமான்னு பயந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பயத்தில் அவங்க ஆளே போயிட்டாங்க. நிறைய பேர் பயத்தில் எல்லாம் போயிட்டாங்க, வாழ்க்கையே நெளிஞ்சு போயிடுறாங்க, உடம்பு போயிடுறாங்க, இதாகிடுறாங்க. அப்போ பயம் வந்து ரொம்ப பயங்கரமானது. பயம் போட்டது வச்சரை உள்ளது. பயம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல், வலி நிறைஞ்சது. பயமே ஒரு பெரிய வலி. இந்த பயத்தின் வலி மிக மிக பயங்கரமானது. ஆண்டவர் சொல்கிறார், அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன். எப்படி தருவேன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்ய போகிறாரு? இறங்க போகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பயத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் எடுத்து போட போகிறார். ஆமென். சரி, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஷாபாபா பலன் அடைய போறீங்க. எல்லாம் கொஞ்சம் எழுந்திருப்போம். ஒரு ரப்பா ஷிக்கி பார்த்து ஹிதர் ரபல ஹதரி வீரபதர் பலபதிரியா இயேசுவே சமூகத்தில் வருகிறோம். வல்லமையில் ஆண்டவரே கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த பயத்தின் நாவி இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இந்த பயத்தின் நாவி இயேசுவின் நாமத்தினாலே புறப்படுத்துகிறோம். இந்த பயத்தின் நாவியை பிடித்திருக்கிற எல்லா அந்தகார கிரிகளையும் அசுத்த கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஷக்கி பாத்தில் ஹதரி மனஹத்தில் அதெல்லாம் பாப்பா ரக்கி பாதர் ஹதர் பலபதிரியா இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு புறப்படுத்துகிறோம். எல்லா விதமான ஆண்டவரே பயத்தின் கால்கள் இருக்கிற வலிகள், எல்லா விதமான வலிகளை ரீபாஷம் ஊர்த்து தொடர்ந்து முன்னேற முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கிரிகளை இப்பொழுது நம்முடைய வல்லமையினால் வைத்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய வல்லமை இறங்கட்டனால, கிருபை இறங்கட்டனால, ஆசீர்வாதம் இறங்கட்டனால வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தமும் நடத்தி